நம்மை தாங்கி வழிநடத்தும் வலது கரத்தை உடைய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான நல்லறிக்கை சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. பண்டிகை நாட்கள்லயோ அல்லது வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் கர்த்தரை தேடுறவங்களா நாம இருந்தோம்னா அது நமக்கு நல்லதில்ல. கர்த்தருக்கும் அது பிரியமானதில்ல. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரையே பற்றி அவரையே சார்ந்து இருக்கணும். அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும்படி நம்மை விட்டு கொடுத்து வாழணும். எந்த ஒரு நல்ல செயலையும் தொடர்ச்சியா நம்ம செய்தாதான் அதுக்கான நல்ல ரிசல்ட்டை பெற முடியும்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். அது மாதிரிதான் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவங்க எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவங்களா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவர் பேச்சை கேட்டுட்டு மத்த நாளெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி சீர்படும்? எனவே எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை பற்றி இருக்கும்படிக்கு இந்த வசனத்தை நல்லறிக்கையாய் செய்யலாம். அப்பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி வழி நடத்தும்.